ஒரு 10 வருஷம் இருக்கலாம். ராகு குரு சனி புதன் இந்த 4 தசைகளுக்குள்ள தான் நாம் வரணும். ஸோ நம்முடைய கட்டம் அப்படின்னு எடுத்தோம்னா நாமளே தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுடைய இப்போ எனக்கு இந்த ஜாதகத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா பேசிக்காக சந்திரன் நம்முடைய ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் ரிஷபத்தில் உச்சம். என்ன ரீசன் உச்சத்துக்கு இதுதான். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் இங்கே இருக்குது, அதனால் சந்திரன் இங்கே ரிஷபத்தில் உச்சம். நாம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தோன்னா ரொம்ப ஏற்றமாக இருக்கும். ஸோ இந்த ராசி அதிபதி ரிஷபத்தில் பிறந்ததோ அந்த ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கான், பலமாக இருக்கானா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு கடமை. ரெண்டாவது, நம்முடைய வீட்டை யார் பார்க்குற, குருவனுடைய பார்வை இருக்கா, குருவனுடைய சம்பந்தம் இருக்கா, புதனுடைய சம்பந்தம் இருக்கா, சூரியனுடைய சம்பந்தம் இருக்கா. சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தான்னா அந்த பௌர்ணமி